சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சிக்கு வரும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தரும் பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செயல்படும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞருடன் இணைந்து பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் பயிற்சியாளர் ஒருவர் பெண்களுக்கு ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்புவதுடன் பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காவல்துறை உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீர்காழி பகுதியில் அபி டிரைவிங் ஸ்கூல் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளியில பயிற்சி எடுக்க வருகின்ற இளம் பெண்கள் குடும்ப பெண்களிடம் ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பி அவர்களை தன்வசப்படுத்தி அந்த பெண்களை ஒரு தவறான ஒரு பாதைக்கு அழைத்து சென்று ஒரு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்ட அந்த அபி டிரைவிங் ஸ்கூலினுடைய உரிமையாளர் அதனுடைய பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கடந்த வாரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களை பார்த்து ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அன்னைக்கு அது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதில் எடுக்கப்படலை. அன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பிஏ கிட்ட தான் அந்த மனுவை கொடுத்திருந்தோம். அன்னைக்கு நம்ம சொன்னோம், பிஏ கிட்ட கொடுக்குற மனுக்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் இடத்துல சென்றுடும். இப்ப அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி பல வழக்குகளை எல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால இந்த பாலியல் வன்கொடுமைகள் முளையிலேயே கிள்ளப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்படும் நம்புறோம். இந்த நடவடிக்கை எடுக்கப்படலன்னு சொன்னா அபி டிரைவிங் ஸ்கூலுக்கு முன்பாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம்.